பிரைஸ் லார்ட். இன்றைய தியானத்திற்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இவ்வசனத்தை குறித்து தியானிக்கும்போது ஆண்டவர் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால்னா, நம்ம எதை குறித்தும் கவலைப்படவே கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நம்ம ஆண்டவர் இடத்துல தெரியப்படுத்தணும். இதை தெரியப்படுத்துறதுனா என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் வாயை திறந்து எது உங்களுக்கு வலியை தருகிறதோ, வருத்தத்தை தருகிறதோ, வேதனையை உண்டாக்குகிறதோ, அந்த காரியத்தை தேவனிடத்தில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் தேவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது உண்மைதான். நம் நாவில் சொல் பிறவா முன்னே அதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் நம்ம வாயை திறந்து அதை சொல்கிறது, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துறதுனா அவரை நம்ம நம்புகிறோம் என்பது அர்த்தம். அதை தேவன் விரும்புகிறார். ஏன்னால் விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்கள் தெரிவிக்கிறது என்னென்னா, தேவனால் அது சாத்தியம், என்னால் அது கூடாது, தேவனால் முடியும். நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. அதுதான் உண்மையான சரண்டர். இது அப்போ ஆண்டவர் உன் சுயபலத்தின் மேல் நீ சாராமல் என்னை சார்ந்து கொள்வது நிமித்தம் நான் உனக்காக அதை செய்வேன்னு சொல்லி அதை தேவன் நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தொடர்ந்து, அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்க கடவுது. அப்போ இது நம்மளுக்கு என்னன்னே புரியாது, எப்படி ஆகும் தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் நம்ம இருதயத்தையும் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவருடைய சிந்தையால் நம்மளை நிரப்பி காத்து கொள்ளுமா. அதான் தேவன் தருகிற உத்தரவாதம். அப்போ தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிப்பது என்னன்னா, வெறும் தேவைகளை மாத்திரம் இல்லை, எது என்னால் முடியலையோ அதையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, இது உம்மால் மாத்திரம்தான் முடியுமாப்பா, உங்களை நான் விசுவசிக்கிறேன்ப்பா, நீங்கள் எனக்கு யாவையும் செய்து முடிப்பீர் அப்படின்னு சொல்கிறது தேவன் மேல் வைக்கிற பற்று, விசுவாசம், நம்பிக்கை. ஆகிய இன்றைய தினத்தில் உங்கள் வேலை காரியமாக இருக்கலாம், குடும்ப பிள்ளைகளை காரியமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பர்சனல் பிரச்சனை ஹீலிங்க்கு நீங்கள் காத்திருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய எல்லா கவலைகள், பாரங்கள், பலவீனங்கள் ஆண்டவரே, மனிதரிடத்தில் சொல்ல முடியாத காரியத்தில் உங்களிடத்தில் நாங்கள் ஆண்டவரே எடுத்துரைக்கிறோமாப்பா. நீங்கள் மாத்திரமே எங்களுக்கு ஆண்டவரே அனைத்தையும் செய்ய முடிக்க வல்லவராக இருக்கிறீரப்பா. பலத்தையும் சத்துவத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறீரப்பா. உண்மை நம்பி விசுவசித்து இந்த வேளையில் வருகிறோமாப்பா. எங்கள் ஆண்டவரே இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளுங்க. ரத்தத்தை